ஏன்டா இப்ப சோகமா உட்காந்துட்டு இருக்க? தலைவர் படம் வேற வர போகுது. என்னடா பண்ண சொல்ற? வாங்குற சம்பளம் மாசம் மாசம் செலவுக்கும் சரக்குமே சரியா போகுது. அதனாலதான் நான் தினம் 90 மட்டும் அடிக்கிறேன். நாளைக்கு தேதி வேற ஒன்று, இஎம்ஐ வேற கட்டணும். பேங்க்ல ஒத்த ரூபா இல்லை, எப்படி கட்டுறது? மச்சான், பேங்க்ல கடன் வாங்குறது கஷ்டமா இல்ல திருப்பி கொடுக்கறது கஷ்டமா? கொடுக்கறது தான் கஷ்டம். அப்ப நீ கடனை திருப்பி கொடுக்காத, வெறும் வாங்கு. அப்ப அந்த கடனை யார் அடிக்கிறது? உன் மாமனா? நம்ம ஸ்ருதி கல்யாணத்துக்கு வேலை செய்ய ஆள் பத்தலையா? என் பையன் தண்டமா தான் உட்காந்துருக்கான், நான் அனுப்புறேன். நீங்க அவனை பஸ் ஏற்றி அனுப்பிடுறேன். நீங்க கல்யாண வேலையெல்லாம் பாருங்க, அப்புறமா நான் வரேன். இல்லை கல்யாணத்துக்கு ஒரு நாள் மீதி நான் அங்கே இருப்பேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நான் அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போவேன்னு எப்படி சொன்னீங்க? எருமை, உன்கிட்ட கேட்டு பண்றது இது நான் உன் கல்யாணமா? அதானே, உனக்கு கல்யாணம் நடக்கும்னா நீ நம்ம சொந்தக்காரங்க 4 பேருக்கு கல்யாணத்துக்கு போகணும். கரெக்டுப்பா. நீங்க சொன்ன பேச்சை கேட்டு நான் கல்யாணத்துக்கு வேலைக்கு போறேன்னே வச்சுக்கோங்க. அங்க போனா உங்க சொந்தக்காரங்களாம் சும்மா இருப்பாங்களா? ஊரறிஞ்ச பதில எதுவுமே தெரியாத மாதிரி கேட்பாங்க. எப்பா உனக்கு எப்ப கல்யாணம்? நீ எங்க வேலை பாக்குற? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எவன்? நான் தெரியாம கேக்குறேன், நீ தெரிஞ்சே கேளு மச்சான், கேளு. நான் வேலைக்கு போறேன்னா எனக்கு நான் செலவு காசு அவங்களாம் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வீட்டுல அவங்க பெத்த பொண்ணாவே இருந்தாலும் வேலை வெட்டிக்கு போகாத பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்ட, நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. அப்புறம் எதுக்கு கேள்வி மட்டும் கேட்கறதுக்கு தான் வந்துடுறாங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு இருக்கிற உண்மையான சொந்தம். அப்ப நாளைக்கு உன் இஎம்ஐ உன் ஃப்ரெண்டே கட்ட சொல்லு.